friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSSல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி மல்டிஃபையர்ஸை லிங்க் பண்ணலாம், அதாவது ஒரே ஸ்டைல் ஷீட்டை எழுதி மல்டிஃபையர்ஸ்க்கு லிங்க் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான ஃபாண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ நமக்கு தெரியும் CSS ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படினு. சோ HTML அப்படினா நம்ம எல்லாத்தையுமே டாக் குள்ள கொடுப்போம். சோ CSSல நம்ம ஏதாவது ஒரு ஸ்டைல் எழுதணும் அப்படினா என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் தென் அதுக்கான வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் பற்றி தானே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்துட்டு தென் கோலன் நீங்கள் என்ன ஸ்டைல் தர விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டைலோட நேம், டைம்ஸ் நியூ ரோமன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அந்த ஸ்டைலோட நேமை தரணும். தென் அதே மாதிரி அந்த ஸ்டைலுக்கான அந்த கண்டென்ட்கான சைஸையும் நீங்கள் தரணும். அதாவது ஃபாண்ட் சைஸ்ன்னு போட்டுட்டு கோலன் 30 பிக்சலா இல்லை 30 பாயிண்டா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்மளோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் நோட் பேட் இங்கே இருக்குது டெஸ்க்டாப்பில். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். தென் நியூ ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோடய நியூ ஃபைலும் ஓப்பன் ஆச்சு. நான் HTML அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன் HTML டைப்பை. தென் சேவ் கொடுக்குறேன் என் ஃபைலில். நான் ஆல்ரெடி CSS அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஒர்க் அவுட் பண்ணுற ஃபைல்ஸுமே சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக நான் மெயின்டைன் பண்ணல. CSS அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே அங்கே தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலையும் நான் அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபைலுக்கு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டிஸ். அண்டர்ஸ்கோர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபைலில் எப்பயுமே நம்மளோட ஃபைலோட நேமில் எப்பயுமே என்ன இருக்கக்கூடாதுன்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கொடுத்தாச்சு, ஃபைலையும் சேவ் பண்ணியாச்சு. தென் HTML-க்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெட் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்மளோட டைட்டிலை மேக் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலை மேக் பண்ணியாச்சு. தென் டைட்டிலை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜுக்கு என்ன டைட்டில் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்தாச்சு. தென் ஹெட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். தென் பாடியை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்டென்ட் தரலாம். ஓகேங்களா? ஸோ பாடி செக்ஷனில் பேஜ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் தரேன். ஸோ அதை H1 டேக்குள்ளே தந்துடுறேன். ஸோ ஸ்லாஷ் போட்டு H1-ஐ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ LM டெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? எஜுகேஷன் அப்படின்னு தந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ நீங்கள் அதில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ என் பேஜுக்கு லெஃப்ட்டில் இருக்குது. தென் அகைன் நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்னா இன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்லைன் மெத்தட்னா நமக்கு என்னென்னு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்லைன் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த டேக்லேயே நமக்கு ஸ்டைல் எழுதுறது தான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இன்லைன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். தென் ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன ஸ்டைலாம் கொடுக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே தரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன நேம் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆச்சு. எனக்கு என்ன ஸ்டைல் தர விரும்பணும்னோ அதை நான் தந்துக்கிறேன். எனக்கு பிடிச்சதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேடி எடுத்துக்கிறேன். ஸோ எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் ஏதாவது ஒரு டைப் உங்களுக்கு நேம் ஞாபகம் வந்தது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜோக்கர் மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலை நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க க்ரேஸியாக கொஞ்சம் கேர்லியாக இருக்கும், அதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய கண்டென்ட்க்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன தரேன் அப்படின்னா ஜோக்கர் மேன் அப்படின்னு தந்துட்டேன். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளோட வெப் பேஜுக்கு வந்துடலாம். வெப் பேஜுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என் கண்டென்ட் உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். நான் எடுத்த ஸ்டைலுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சென்டர் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன். ஓகேங்களா? ஸோ HTML எப்படி நம்ம வந்து சென்டர் டேக் பார்த்தோமோ அலைன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்த்தோமோ அதே மாதிரி CSSல ஒரு கண்டென்ட்டை அலைன் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் அலைன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடை மென்ஷன் பண்ணுங்கள். 4 சைட்ஸுமே இருக்குது, ரைட் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் தரேன். சென்டர் அப்படின்னு தந்தாச்சு. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா?
தெரியுதுங்களா? ஸோ நான் அடுத்த ப்ராப்பர்ட்டி இதே இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் எண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் அப்படின்னு தரேன். ஸோ சைஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 40 பிக்சல் தரேன். ஓகேங்களா? ஸோ 40 பிக்சல் தந்துட்டேன். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டோட கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கலர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ கலர் கொடுத்தாச்சு. கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் ப்ளூ அப்படின்னு தந்துடுறேன். உங்களுக்கு என்ன கலர் தர விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை தந்துடலாம். ஸோ என்னோடய கண்டென்ட் வந்து இப்போ எப்படியா இருக்குன்னா டார்க் ப்ளூவில் வந்திருக்கு. நான் கொடுத்த எல்லா ஸ்டைல்ஸுமே எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடில் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கண்டென்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? தென் அடுத்த ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேராகிராஃபை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் வேர்ட் டாக்குமெண்ட்க்கு வந்து நான் ஒரு டிஃபால்ட்டு கண்டென்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரேண்ட் அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. தென் நோட் பேடுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ பேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட வெப் பேஜுக்கு போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ நான் கொடுத்த கண்டென்ட் இருக்குது. ஒன்று ஹெட்டிங்கு, இன்னொன்று வந்து பேராகிராஃப் டேக். ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங்க்கு நான் என்ன பண்ணேன்னா டிசைன் பண்ணிட்டேன். என்னென்ன யூஸ் பண்ணி டிசைன் பண்ணேன் அப்படின்னா ஃபாண்ட்டு, ஃபேமிலி, சைஸு, கலரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேராகிராஃப் டேக்கு டிசைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஐஃபன் வெயிட். ஓகேங்களா? ஸோ வெயிட் அப்படிங்கிறது நீங்கள் போல்டாக தரணுமா இல்லை ஸ்மாலாக தரணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன தர விரும்புங்களோ அந்த ஸ்டைலோட நேம். ஸோ ஃபாண்ட் நான் வெயிட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் கோலன் போட்டுட்டு போல்ட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நார்மலாக தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கண்டென்ட்டில் எப்படி தெரியுது, கொஞ்சம் போல்டாக தெரியுது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா போல்டு தரலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் நன் அப்படின்னு தந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நன் தந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கு எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகாது. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டே தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் கோலன் ஒரு 30 பிக்சல் தந்துக்கிறேன். 30 பிக்சல் தந்தாச்சு. தென் பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, நான் கம்மி பண்ணுறேன். ஒரு 15 தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 15 தந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. ஸோ 20 தந்துக்கிறேன் மீடியம். இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் அலைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது கோலன், இது வந்து இட்டாலிக் அப்படிங்கிறதுக்காக. போல்டுக்கு எப்படி வெயிட் பார்த்தோமோ அதே மாதிரி இட்டாலிக்கு ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகே, இட்டாலிக்னு கொடுத்தாச்சு. இப்போ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா என் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். லைட்டாக ரைட் சைடு ஸ்லோப்பாகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேணும்னா இட்டாலிக் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நன் அப்படின்னு கொடுத்துட்டு பேஜை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. வேணும்னா நீங்கள் இட்டாலிக் கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா நன் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டு. ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி என்ன ஃபேமிலி நேம் தர விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல தந்துக்கலாம். எனி நேமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து ஃபாண்ட் சைஸ், உங்கள் கண்டென்ட்க்கு என்ன சைஸ் தர விரும்புங்களோ அது பாயிண்ட்லேயும் இருக்கலாம், பிக்சல்லையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து கலர், எனி நேம் கலர். ஓகேங்களா? அது வந்து கலராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கோடாகவும் இருக்கலாம், இல்லை RGB கலராகவும் இருக்கலாம். அதுவும் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் பார்த்தோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறது போல்டு இல்லை அப்படின்னா நன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போல்டு கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு அந்த இடத்துல எதுவுமே அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா நன்னு கொடுத்துக்கலாம். தென் வந்து ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்காக. ஸோ இட்டாலிக் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா? ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் அப்படின்னு ஒன்று புதுசாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துடலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேகுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் டேகுக்கு அப்புறம் இன்னொரு கண்டென்ட்டை ஒரு H2ல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ H2ல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன். என்ன அப்படின்னா லதா இஸ் டீச்சிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? தந்தாச்சு.
இதை நான் வந்து ஸ்மாலில் தரேன், கேப்ஸாக தரல. ஓகேங்களா? ஸோ லதா இஸ் டீச்சிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு தந்துட்டேன். ஓகேங்களா? எவ்ரி ஒன் அப்படின்னு தந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H2 டேக்கில் நம்ம இந்தியன் மெத்தட் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் ஸ்டைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா டேக்குள்ளேயே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் வேரியண்ட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் ஸ்டைலுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு அதுக்குள்ளே ஃபாண்ட் வேரியண்ட் அப்படின்னு தந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் கேப்ஸ்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கண்டென்ட் ஸ்மாலில் இருந்ததுன்னா எனக்கு கேப்ஸாக மாற்றி தரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். லதா இஸ் டீச்சிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னா எனக்கு கேப்ஸில் வரும். ஸோ ப்ரௌசருக்கு வந்தெல்லாம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஜஸ்ட் இதை கட் பண்ணிடலாம் நோட்ஸை. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நான் கொடுத்த நோட்ஸுமே எனக்கு என்னாச்சுன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல H2 டேக்கில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு கேப்ஸாக பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ உங்களுக்கு நான் நோட்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாண்ட் வேரியண்ட். ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ண அப்படின்னா ஸ்மாலாக இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு கேப்ஸாக மாற்றி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.